ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். என்ன இன்னொரு டைம் வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்திலே அநேகம் உண்டு. கண்களை மூடுவோமா? இந்த 4வது வாரம் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவருடைய வார்த்தை நம்மிடத்துல கடந்து வரட்டும். நீங்க பேசுங்க. ஆமென். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். இந்த வாரமும் நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில கடந்து வரட்டையா. ஒரு விசை உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்களுக்கு எனக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கட்டும், பயனுள்ளதா இருக்கட்டும். என்னை மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. போன வாரம் நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி இங்கதான ஒரு தலைப்புல ஜெபத்தை குறித்து ஒரு நல்ல செய்தியை நம்ம கேட்டோம். அல்லேலூயா. பஞ்சத்திலே வேதனை மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ததை நம்ம பார்த்தோம். அதிகாலை ஜெபம் நமக்கு தேவை. தேவன் யார், தேவ பக்தி என்ன, தேவனுக்கு முன்மாதிரியாய் ஞானம் நமக்கு தேவை. அதிகால ஜெபம் தேவை என்பதானே 5 பாயிண்ட்ல அருமையான சகோதரி பேசினாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இதே போலதான் நீங்களும் பேசலாம். உங்களுக்கும் அந்த நேரங்கள் கொடுக்கப்படும். இந்த வாரமும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கு தருவா. உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்களுக்கு தருவா. எவனும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. உங்களுக்கென்று எதை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவா. அல்லேலூயா. இன்னைக்கு வரும்போது ஒரு திட்டம் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, என்னுடைய சொத்தெல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் எடுத்துட்டாங்க, இந்த தோட்டங்கள் போட முடியல, எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது, துணிகரமா எங்களுடைய சொத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, நிச்சயமா இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாட்டுவா. அல்லேலூயா. உங்களுக்கென்று வைத்திருக்கிறதை ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது. பறிச்சாலும் திரும்பி தர கர்த்தர் உதவி செய்வா. தருவாரா, தரமாட்டாரா? தர வைப்பா. ஆண்டோர் பயத்தை, நடுக்கத்தை, தூக்கத்தை கெடுத்து போடுவா. நம்மளுடைய சொத்தை, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இன்னொருத்த கையில இருக்குதுன்னா நிச்சயமா கர்த்தர் தூக்கத்தை என்ன செய்வாருங்க? குலைச்சு போடுவா. அதை கொண்டு வந்து உங்க கரங்களை கொடுக்கிற வரைக்கும் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வா. அவன் தூக்கம் கெட்டு போகும், தூக்கம் கெட்டு போகும். ஏன்னா ஆண்டவர் சொல்ல, எனக்கு குறித்து இருக்கிறதை, எனக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமா நமக்கு கர்த்தர் தருவா. யாரும் அதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்னே ஒன்று மனசுல வச்சுங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைகள். மனுஷனுக்கு அடிமை அல்ல. இப்ப ராஜாவுக்கு பிள்ளைகள் மனுஷனுக்கு அடிமையாக விடுவாரா? சொல்லுங்க. நம்ம யாருடைய பிள்ளைங்க? தேவாதி தேவனுக்கு பிள்ளைங்க. சங்கீதம் 34:10 எடுத்து வாசிங்க. சாரி, 34:10 எடுத்து வாசிங்களேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மையும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்குமா? கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவு. அப்ப நம்ம யாருடைய பிள்ளைங்க? நீங்க யாரு, நான் யாரு, நாம யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். இந்த சிங்க உலகத்தில் இருக்கிற அந்த விலங்குகளிலேயே பலமானது சிங்கம் தானா? பலமானது யாரு? சிங்கம். அது இறை தேட வெளியே போகாதான், வெளியே போகாது. சின்ன குட்டிகள் அடிச்சு சாப்பிடாதான், இறந்து போனதை சாப்பிடாதான், இறந்து போனதை சாப்பிடாது. சின்ன சின்ன முயலோ சின்ன சின்ன மிருகங்கள் அடிச்சு என்ன செய்யாது? சாப்பிடாது. பெரிய மிருகங்கள் அதுக்கு ஒத்த, அதோடைய பலத்துக்கு ஒத்ததை தான் அதை அடிச்சு சாப்பிடுமா. அது இருக்கிற இடத்துக்கு இறை தேடி போகுமா. இறை என்ன செய்யும்? அது ஒரு சவுண்டு கொடுத்த உடனே அங்க காட்டில் இருக்கிற மிருகங்களால எங்க போறதுன்னு தெரியாம சிங்க கபிக்குள்ளேயே போயிருமா.
சிங்கத்துடைய குகைக்குள்ளேயே போயிருமா, அதை பிடித்து அடிக்கும். அதுக்கு பட்டினி என்பதே சரித்திரம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய குட்டிகள், சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது. அப்ப தேவனுடைய படைப்புல நீங்களும் நானும் மகத்துவமானவர்கள். யாருங்க? நமக்குன்னு வைத்திருக்கிறத கர்த்தர் நிச்சயமா தருவா. தருவாரா தரமாட்டாரா? உங்க விவசாயத்துல உங்களுக்கு வைத்திருக்கதை கர்த்தர் தருவா. உங்க தோட்டத்துல உங்களுக்கு வைத்திருக்கதை கர்த்தர் தருவா. உங்க வியாபாரத்துல உங்களுக்கு வைத்திருக்கதை கர்த்தர் தருவா. உங்கள் படிப்புல உங்களுக்கு வைத்திருக்கதை கர்த்தர் தருவா. உங்க வீட்டில உங்களுக்கு உண்டான ஆகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, சிங்க குட்டிகள் பட்டினியாய் இருக்கும். அது வாசிங்களேன் இன்னொரு முறை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, போதும்பா, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து, தாழ்ச்சின்னு என்னதுங்க? வெட்கப்படுகிறது. சோறு கிடைக்காம, திரை கிடைக்காம அது வெட்கப்படுமா? வெட்கப்பட்டு பட்டினியா கிடக்கும். ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபட. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நமக்குன்னு வைத்திருக்கிறத ஒரு குறையில்லாம கர்த்தர் தருவாருங்க. ஒரு குறையில்லாம கர்த்தர். ஒருவேளை நாட்கள் கடந்து போயிருக்கலாம், ஒருவேளை நமக்கு வர வேண்டிய காரியங்கள் வராம போயிருக்கலாம். ஆனா கர்த்தரால செய்ய முடியும், கர்த்தரால செய்ய முடியும். நேற்று ஒரு ஆண்கள் முகாம் கடந்து போனேன். இந்த ஆண்கள் முகாமில் போகும்போது அங்கே அவங்களோட ஒரு 40 பேர் அவங்க ஒரே சபையிலிருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட காரியங்களை பேசி கொண்டிருந்தோம். பேசி கொண்டிருந்துட்டு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, நான் 15 வருஷம் ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. எத்தனை வருஷம்? எனக்கே ஆச்சரியம் தான், 15 வருஷம் ஆண்கள் ஐக்கியத்தில் இருக்கிறோமா அப்படின்னு. ஒருத்தர் வந்து கேட்டார், உங்களை பார்த்தா ரொம்ப பொறுமையா இருக்கீங்க, அப்படி எதுவும் தெரியல, ஆனா நீங்க செஞ்ச காரியங்களை அந்த டைரக்டர் அவங்க நேற்று வந்திருந்தாங்க, பாஸ்டர் ஆலன் பிராஸ்பர் அவங்க வந்திருந்தாங்க. அவங்க எங்களை குறித்து அங்கே சொல்லும்போது அவர் சொல்றாரு, இவ்வளவு காரியங்களை செய்திருக்கீங்களா, இவ்வளவு காரியங்களை. அப்போ ஏன் அப்படி சொல்றாருன்னா, போன வருஷம் 7300 பேரை கூட்டி இருக்கிறோம். எத்தனை பேரை? 7300 பேர் ஆண்கள் முகாமில் கூட்டி இருக்கிறோம். இந்த வருஷம் 8000 பேரை பிளான் பண்றோம். அப்போ நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிறத நிச்சயமா என்ன செய்வாருங்க, செய்வா. இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம், பிரபு, மாதேவன், அந்தோனியா, தீமேத்தையா, சந்தேசரையா, ஜான், எல்லாருமே இந்த வருஷத்துல அந்த முகாமில் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். இந்த வருஷம் சாக்கு போக்கு இடம் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் நாம கூடலூர் செக்ஷன்ல போயிட்டோம். இங்கிருந்து கம்மியாக தான், இந்த கூடலூர் செக்ஷன் ஒரு 9 சர்ச்சு தான் இருக்கு. அதுலேருந்து எத்தனை பேர் வராங்கன்றது ஒரு கணக்கு இருக்கு. போன வருஷம் ஒரு 100-120 பேர் மொத்தம் நீலகிரிலேருந்து கடந்து போனோம். இந்த வருஷம் நம்முடைய கூடலூர் தாலுக்காலேருந்து மாத்திரம் ஒரு 100 பேரை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வைத்திருக்கிறோம். நீலகிரிலேருந்து ஒரு 200-250 பேரை கொண்டு போகணும். கோத்திலேருந்து நேற்று ஒரு 45 பேர் நேற்று லிஸ்ட்டு கொடுத்தாங்க. கேத்தியிலேருந்து ஒரு 25 பேர் லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போவே 70 பேர் வந்துடுச்சு. இங்கிருந்து ஒரு 200 பேரை இந்த வருஷத்தில் கூட்டி போகணும்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம். ஏன் இதை சொல்றேன்னா, நமக்குன்னு குறித்திருக்கதை கர்த்தர் தருவார். நமக்குன்னு குறித்திருக்கதை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்திக்கு நேரம் போக போறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைந்திருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில எதையும் குறைபடாம நிறைவானதை கர்த்தர் தருகிற ஆண்டவர். ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு அற்புதத்தை கர்த்தர் தருவார். முதலாவது அவர் சொல்றது, குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவா. என்ன ஆசீர்வாதம்? குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதம். இந்த எதை நமக்கு குறித்திருக்கிறாரோ அதை குறைவில்லாம கொடுப்பாராம். குறைவில்லாம ஒரு கிலோக்கு ஒரு 200 கிராம் அடிச்சுட்டு கொடுக்கறது இல்லை. என்னம்மா ரேஷன் கடையில் வேலை சரிமாச்சிருக்கிறீங்க? நமக்கு இன்னைக்கு வரணும் 1 கிலோ அப்படின்னா 1 கிலோ நமக்கு வீட்டுக்கு என்ன செய்யணும், வந்துடணும். அதுதான் ஆசீர்வாதம். அதான் வெளியே சிந்தி அங்க கொட்டி இங்க கொட்டி அப்படியெல்லாம் இல்லை. இந்த வருஷத்தில் ஒரு குறை இல்லாம கர்த்தர் குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். யாருக்கு? நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? முதலாவது குறைவில்லாத ஆசீர்வாதம். ரெண்டாவது எடுத்து வாசிங்க, ஏசாயா 64:4. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை,
அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. அடுத்தது ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, ஒருவரும் இதை கேட்டதில்லை, அதை செவியால் தன்னுடைய காதுகளில் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து வைத்திருக்கிறார். வித்தியாசத்தை. அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். இங்க சொல்றாரு, இதுவரைக்கும் யாரும் பார்க்காத காரியத்தை, ஒருவர் கேட்காத காரியத்தை, காதால உணரத்தாத காரியத்தை, பார்க்காத கண்டடையாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர். இன்னொரு முறை வாசிங்கப்பா. தேவரீர் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோட்டம் முதற்கொண்டு, பாருங்க, உலக தோட்டம் முதல் ஒருவர் என்ன செஞ்சது இல்லையா, கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை. சொல்லுங்கப்பா. அவைகளை என்ன செய்தல? அழகா சொல். தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை, கர்த்தர் நமக்கு செய்கிற காரியத்தை நீரே அல்லாமல், கர்த்தரே அல்லாமல் உலக தோட்டம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவைகள் என்னல்ல? கண்டதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும், பக்கத்து வீட்டுக்காரர்களை காட்டிலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இதுவரைக்கும் யாரும் பார்க்காத, யாரும் கேட்காத காரியத்தை இந்த மாதத்துல, இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்களேன். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாராம். ஒருவர் உணர்ந்தக்கதை யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் கேட்கல இது வரைக்கும். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். செஞ்சதை செஞ்சா எப்படி இருக்குங்க? கேள்விப்பட்டதை செஞ்சா அதுதானே அதுதானேன்றாயிரும். அப்படிதான் இல்லைங்களா? கடந்த நாட்கள் ஒரு வாங்கினோம். 24ஆம் தேதி 25ஆம் தேதி போன மாதம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேட்டுப்பாளையத்தில் போய் ஒரு வண்டி நின்றுச்சு. நாங்கள் 3 பேரும் போயிட்டு வந்தோம். 3 வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோம். போய் கொத்தகிரி வழி போனோம். கொத்தகிரி வழி போனோம். ஏன்னா இதுக்கு ஏர்போர்ட்ஸ்க்கு போகணும். ஒரு 9:30 ஏர்போர்ட்டில் இருக்கணும். சரி, 3 வண்டியில் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு பெரிய குடும்பம், எல்லாருமே போயிட்டு இருந்தோம். தம்பி பென்னி அவங்க மிஷினரியாக பூட்டானுக்கு போனாங்க. அதில் போயிட்டுருக்குறோம். மேட்டுப்பாளையத்தில் ஒரு இடத்துல ஒரு 6-7 மணி இருக்கும் நிறுத்திட்டு ஒரு டீ குடிக்க நிறுத்தினோம். முன்னாடி நின்று டீ குடிச்சிட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி, வண்டி அங்கேயே நிறுத்திட்டு அதிலிருந்து லக்கேஜ் எடுத்து இன்னொரு 2 வண்டியில் போட்டு நாங்கள் போயிட்டோம். என் வண்டியில் ஆட்களை போட்டாச்சு, அவங்க வண்டியில் அந்த லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் போயிட்டோம். பெரிய வண்டியாக இருந்ததுனால 2 வண்டியில் ஒரு 10-15 பேர் போயிட்டோம். போய் ஏர்போர்ட்ஸ் போனோம். அங்கே போய் காரியங்களை பார்த்தோம். அப்படியே குமரன் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பார்க்க போயிருந்தோம். அங்கே போய் பார்த்துட்டு திரும்பி வந்தோம். வண்டி ஆகலை, ரெடி ஆகலை. இந்த பசங்களை முன்னாடி அனுப்பிச்சுட்டோம். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, 1 மாதம் வண்டி ரெடி ஆகலை. வண்டி எத்தனையோ அந்த என்ன சொல்கிறாங்க, மெக்கானிக்ஸ் போயிட்டாங்க. அந்த நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருவராலும் செய்யப்பட முடியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, உடனே கிடைச்சிட்டு அது ஆசீர்வாதமாக என்ன செய்யாது, இருக்காதுன்றதுக்கு சொல்கிறேன். எல்லாம் ஆச்சு. கடைசியில் நான் ஒரு தம்பிகிட்ட, நம்ம சர்ச்சில் இருக்கிற தம்பிகிட்ட சொல்லி போய் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். அவரும் கோபி போயிட்டு வரும்போது பார்த்துட்டு வந்தார். அவரும் அதை செய்ய முடியல. கடைசியில் என்ன செய்யுதுன்னு தெரியல. வண்டி ஸ்டார்ட் ஆகலை, அப்படியே நிறுத்தியிருக்கு. எல்லாம் ஒயரெல்லாம் கழட்டியாச்சு, அப்படியே நிற்குது. நான் அன்னத்தோட வண்டியும் பார்க்கல. இப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன், எப்படியாச்சும் ஒன்று பண்ணும், உன்னால தான் இந்த வண்டியை சரி பண்ண முடியும், எதையாச்சும் ஒன்று செய்யடா தம்பின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்ன உடனே அவன் வேறொருவரை கூப்பிட்டு சொன்ன உடனே நாங்கள் கடந்த நாட்களில் புதன்கிழமை நினைக்கிறேன் இங்கேருந்து போனோம். நான் போன உடனே பானட்டை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே இன்றைக்கி இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகணும். இந்த வண்டி என்ன செய்யணும், போகும்போது வண்டி ஓட்டிகிட்டு தான் போகணும். போகும்போது வேற ஒரு வண்டியில் போனோம். அங்கே போனதுமே நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நீர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த வண்டி என்ன ஆகணும், ஸ்டார்ட் ஆகணும்.
போனோம். அந்த மெக்கானிக்கு போய் பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக பாருங்க, எத்தனையோ மெக்கானிக்கனால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன ஒரு பார்ட்ஸு தண்ணியில் ஊறி அது இத்து போயிருக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல. எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த ஒர்க் ஷாப்பில் வச்சிருக்கிற ஒர்க் ஷாப்பில் தான் நிறுத்தியிருந்தாங்க. அந்த ஒர்க் ஷாப்காரனுக்கு ஆச்சரியம், எப்படி இது நடக்குது. போனோம், அங்கே போய் அதை ஒரு பொருளை வாங்கணும், வந்து மாட்டணும். ஒரு 1/2 மணி நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கிருந்து மஞ்சூர் வரைக்கும், கெத்த வரைக்கும், எடக்காடு வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு தான் வந்தார் அவர். இன்னைக்கு வண்டி ஓடுது. இன்னைக்கு வண்டி என்ன செய்யுது? ஏன் இதை சொல்றேன்னா, நமக்கு குறித்திருக்கிறத கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒன்று. ரெண்டாவது, எந்த நேரத்தில், அது பாருங்க ஒரு பெரிய ஆச்சரியம். 1 மாசமா யாருனாலே பண்ண முடியாது, ஜெபத்தினால கர்த்தர் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ மெக்கானிக்கனால முடியாது, இது எத்தனையோ மனுஷனால முடியாத கர்த்தரால செய்ய முடியும். அப்ப அது என்னன்னா, இந்த ஸ்டார்ட் ஆன உடனே பூட்டான்ல இருக்கிற பென்னிக்கு போன் போகுது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. ஊட்டியில் இருக்கிற குடும்பத்துக்கு என்ன வருது? போன் வருது. நான் உடனே பாஸ்டமாக்கு போன் பண்ணி சொன்னேன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் சவுண்டு கேட்குதா அப்படின்னு அதுலேயே லைனில் போட்டு காட்டினேன். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் பாருங்க, சரியாய் கர்த்தர் செய்கிற ஆண்டவர். சரியான நேரத்தில் கர்த்தர் செய்வார். ஒருவேளை லேட் ஆயிடுச்சு பரவாயில்ல, ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் கர்த்தர் நிச்சயமா நமக்கு செய்வார். யாரும் பார்க்காத, யாருடைய அநேகருடைய காதுகள் கேட்காத அளவுக்கு, யாரும் உணராத அளவுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அது சென்சாரும் இல்லை அந்த வண்டி, சாதாரணமான வண்டி தான். ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் சரியா செய்தார். ஏதை சொல்றோம்னா, அநேக கண்கள் பார்க்கிற ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அங்க சொல்ல, ஒருவரும் கேட்டதில்லை, ஒருவரும் உணர்ந்ததில்லை, அவர்கள் பார்த்ததும் இல்லை, கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும் நமக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. எத்தனையோ பேர் இருந்தாலும், எத்தனையோ தெய்வங்கள் என்று சொல்லியிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இடத்துல வருகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமா அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கரெக்டா சரியான நேரத்தில் ஜெபத்தினால் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து முடித்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். உடனே அன்னைக்கே 24ஆம் தேதி 25ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிருந்து என்ன நடந்திருக்குங்க? புசுவானமா போயிருக்கும். ஆனா இத்தனை நாட்கள் இருந்து திடீரென ஸ்டார்ட் ஆன எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் செய்தார். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நேற்று நடக்கல, முந்தா நாள் நடக்கல, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. அநேகர் பார்ப்பாங்க, நேற்று வரைக்கும் இப்படிப்பட்ட மனுஷனாச்சே, நேற்று வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களாச்சே, இன்னைக்கு எப்படி ஒரு மாற்றம்? கர்த்தரால செய்ய முடியும், கர்த்தரால செய்ய முடியும். ஏசாயா 60:18 எடுத்து வாசிங்களேன். நாசமும் உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது. போதும். இனி கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் என்ன செய்யாதான்? கேட்கப்படாது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடுத்த காரியம் என்ன? முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. அடுத்தது ஆச்சரியமான காரியத்தை செய்ய போகிறார். மூணாவது சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில கொடுமை இல்லை. அது அடுத்தது என்ன? அழிவும் நாசமும் இல்லை. ஒருவேளை உங்க விரோதமாய், வாகனத்துக்கு விரோதமாய், அல்லது வீட்டுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? கர்த்தர் அதை அழித்து போடுவார். கர்த்தர் அதை யாரைங்க? நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். அங்க சொல்லப்படுது, இனி கொடுமை இல்லை. நீ என்ன இல்லை? கொடுமை உன் தேசத்திலும், அழிவும் நாசமும் எல்லைகளும் கேட்கப்படாது. தேசத்துல இல்லை அப்படின்னா என்னது? நம்ம வீட்டை சுத்தி, நம்முடைய தோட்டத்தை சுத்தி, நம்முடைய வியாபாரத்தை சுத்தி, நம்முடைய பிள்ளைகளை சுத்தி கொடுமை இல்லை, அழிவில்லை, நாசமோசங்கள் இல்லை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒருவேளை நம்மை கொடுமையாக நடத்தி இருக்கலாம், இதுவரைக்கும் அழிவுக்குள்ள கடந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் நாசமோசத்துக்குள்ள கடந்து போயிருக்கலாம், வீண் செலவுக்குள்ள கடந்து போயிருக்கலாம். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், உலகத்துக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்தின் நாசமோசங்களுக்கு அடிமை அல்ல, இந்த உலகத்துக்குரிய பாவங்களுக்கு அடிமை அல்ல, உலகத்தில் இருக்கிற வேறு எந்த காரியத்துக்கும் நீங்களும் நான் அடிமை அல்ல. இன்னைக்கு கடன் கொடுத்தவன், கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு அப்படிதான் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதுங்க? கடன் வாங்கினவன், கடன் கொடுத்தவனுக்கு
அடிமை. இப்போ நம்ம கடன் வாங்கிட்டோன்னா நம்ம யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவனுக்கு என்னதான் அடிமை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அடிமை இல்லை, என்னுடைய சேஷ்ட புத்திரம், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்றார். என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய பிள்ளைங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு அடிமையாய் கர்த்தர் விடவே மாட்டார். வியாதிக்கோ பிரச்சனைக்கோ போராட்டத்துக்கோ அடிமையாய் கர்த்தர் நம்மளை விடவே மாட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகள் என்பதுதான் முக்கியம். யாருடைய பிள்ளைகள்? நான் இயேசுடைய பிள்ளை அப்படின்னா நான் அடிமை இல்லை. அறிக்கை பண்ணலாம், நான் யாருடைய பிள்ளை? இயேசுடைய பிள்ளை. அப்படின்னா நான் யாருக்கு இல்லை? அடிமை இல்லை. நிறைய பேருக்கு என்னடா எங்கள் அப்பா பேர் வேற, எங்கள் அம்மா பேர் வேற, எப்படி நான் இயேசுவுக்கு பிள்ளையாக முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம உலகத்தில் ஒரு பரலோகத்தில் இருக்கிற ஒரு பிதா ஒருவர் உண்டுன்னு சொன்னால் அவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அவருக்கு தான் அந்த தகப்பனுடைய அக்கறை இருக்குது. என்ன இருக்கு? தகப்பனுடைய அக்கறை. அந்த தாயினுடைய பாசம், அந்த தகப்பனுக்கு இருக்கிற அந்த அக்கறை யாருக்கு இருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் இருக்கு. அதனாலதான் அப்பான்னு கூப்பிட்டா போதும், உடனே இறங்கி வராரு. அப்பான்னு கூப்பிட்டா, அப்போ சகாய் பாஸ் அங்கே உட்காந்துட்டு இருந்தாரு, பசங்கள்லாம் இருந்தாங்க, 4-5 பேர் இருந்தாங்க, 6 பேர் போயிருந்தோம். அப்போ எல்லாரும் என்னை பார்த்துருக்காங்க போல. நான் ஜெவமெண்ட் இருந்தானே வந்தது. முடிச்ச உடனே சொல்றாருப்பா, ஜி எவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார், எவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஏன் அப்படின்னா நம்ம ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. நம்ம யாருடைய பிள்ளைங்க? இப்போ நம்ம யார்கிட்ட என்ன கேட்குறோம்? ஆண்டவரை நான் போகும்போது வாங்கினது என்ன செய்யணும்? ஓட்டிட்டு போகணும், இழுத்துட்டெல்லாம் போகக்கூடாது. அங்கே போன பிளான் அப்படி தான். ஒருவேளை இழுத்து கட்டிட்டு வர்றதுக்கு ஆயத்தமாக தான் போனோம், ஆனால் இழுத்துட்டு வர கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஓட்டி வர கிருபை கொடுத்தாலும் அது எங்களுக்கு முன்னாடி பயங்கர ஸ்பீடில் வருது வண்டி. நாங்கள் 2ஆவதாக வரோம், அவங்க ஸ்பீடாக வந்துட்டே இருக்காங்க, எங்கேயுமே நிறுத்தலை. எடக்காடு வர வரைக்கும் வண்டி எங்கேயுமே என்ன செய்யலை. அங்கே ஒரே ஒரு கத்தியில் மாத்திரம், ஒரு செக் போஸ்ட் மாத்திரம் வண்டி நின்றுச்சு. ஏன் இதை சொல்கிறோன்னா, தேவனுடைய பிள்ளைகள் கேட்குறத கர்த்தர் தருவாருங்க. நீங்கள் கேட்டு பாருங்க. ஆண்டவரே, நான் அந்த உலகத்துக்கு அடிமை இல்லை, கடனுக்கு அடிமை இல்லை. நான் யாருக்கு அடிமை இல்லை? கடனுக்கு, வியாதிக்கு அடிமை இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை. நான் யாருடைய பிள்ளை? இங்கே அதுதான் நடக்குது பாருங்க. கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் என்ன செய்யப்படாதான், கேட்கப்படாதுன்றாரு. இதுதான் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு குறித்திருக்குது என்னங்க? கொடுமை இல்லை, அழிவு இல்லை, நாசமாசம் இல்லை. ஆனால் நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? ஐயோ அழிவு, ஐயோ நாசமாசம், ஐயோ என் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் அதை மாட்டி போடுவா. கர்த்தர் அதை மாட்டி போடுவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 49:10. 49:10. நல்லா கேட்டுங்க. தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து இருக்கிறாரா? அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாயும் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். அடுத்தது எது நமக்கு குறித்து இருக்கிறாரா? பசி இல்லை, தாகம் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் நம்ம மேல படுதல். இதுக்கு நடக்கிற காரியமா? நடக்கும். வெயில் என் மேல படக்கூடாது, இன்னைக்கு உஷ்ணம் என் மேல படக்கூடாதுன்னு நம்ம நினைச்சா படாது. உஷ்ணத்தை வெயில் எதுக்கு குறிப்பிடுகிறார்? பிரச்சனைக்கு, போராட்டத்துக்கு. நம்ம மேல இருக்கிற பிரச்சனை நம்ம மேல வேதனையா நம்ம மேல வரக்கூடாது என்று சொன்னா கர்த்தர் சொல்லாது, வராதுன்றாரு. அது என்ன செய்யாது? வராது. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் என் மேல படுவதும் இல்லை. என் மேல என்ன செய்யல? விரோதங்களோ பகைகளோ எரிச்சலாவையோ பொறாமையோ வன்கண்ணோ என் மேல பட முடியாது. ஏன்னா நான் யாருடைய பிள்ளை? எனக்குள்ள யார் இருக்கா? என் மேல அபிஷேகம் இருக்கிறது, என் மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. என்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாதுகாக்கிறாங்க. என்னை சுற்றிலும் தேவ தூதருங்க பாதுகாக்கிறாங்க. எனக்கு விரோதமாக ஒருவனும் என்ன செய்ய முடியாது, கை நீட்ட முடியாது. அங்க சொல்றாரு, பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை. அடுத்தது என்ன சொல்றாரு? உஷ்ணமாகிலும் வெயில் ஆகிலும் அவருக்கு மேல் என்ன செய்யதில்லை,
படுவதில்லை. அவர்கள் எப்படி நடத்துகிறாரா? நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறாராம். ஆசீர்வாதத்துக்கு நேராய் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அழிவை நியமிக்கல, பிரச்சனையை நியமிக்கல, போராட்டத்தை நியமிக்கல, வேதனையை நியமிக்கல, கண்ணீரை நியமிக்கல, கவலையை நியமிக்கல. கர்த்தர் நமக்கு ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழகா சொல்றார், நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். யார? அவர்களை நடத்தி அவர்களுக்கு இறங்குகிறவர், நமக்காக இரக்கம் செய்கிறவர் கர்த்தர். அதனால ஃபர்ஸ்டே சொன்னேன், இந்த உலகத்தில் நமக்காக இறங்குகிறவர் ஒருவர் உண்டுனா அவர் இயேசுதான். நமக்காக பரிதாபிக்கிற இயேசு ஒருவர் உண்டுனா இயேசுதான். நமக்காக மனம் அதாவது பதறுகிறவர் ஒருவர் உண்டுனா அவர் இயேசுதான். மனுஷெல்லாம் பார்ப்பாங்க, நம்ம வேதனையை பார்த்துட்டு முன்னாடி அழியோன்னு சொல்லிட்டு போய் பின்னாடி சிரிக்கிற கூட்டம் இருக்கா இல்லையா? நம்மகிட்ட ஆறுதலை சொல்லிட்டு பின்னாடி போய் அவனுக்கு அப்படிதாங்க வேணும்னு சொல்ற கூட்டம் இருக்கு. நம்முடைய அனுபவத்தில் பார்க்குறோம். நம்மெல்லாம் எடுத்தது உடனே அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள பிறந்து வரல. நமக்கு அத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. பிரச்சனை வரும்போது, வேதனை வரும்போது, கைவிடப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி நிற்கும் போது, ஏசு ஒருவர், நம்மை அறியாத ஒருவர், நம்ம தெரியாத ஒருவர் வந்து நான் இருக்கிற மகனை என்று சொன்னாரே, அவர் தாங்க இயேசு. அல்லேலூயா. நான் அதை அனுபவிச்சிருக்கிறேங்க. நான் அதை அப்படியே உணர்ந்து இருக்கிறேன். நான் தெரியாத, நான் வணங்காத, எனக்கு யாருன்னே தெரியாத ஒருவர் என்னை தேடி வந்தார் பாருங்க. அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட ஒரு நாள். இன்னைக்கு உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதான் இரக்கமுள்ள தேவன். அங்க சொல்றாரு, இறங்குகிற தேவன். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகிறதுக்கு என்ன செய்யறாராம்? கொண்டு போய் விடுகிறார். அடுத்த வசனம் சொல்றது, என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் எல்லாம் உயர்த்தப்படும். இது வரைக்கும் உங்க பாதையில உங்க வழிகள் எல்லாம் கல்லு வச்சானா, மண்ணை வச்சானா, உங்க பாதையை அடைச்சு போட்டானா, உங்க வழிகளை அடைச்சு போட்டானா, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்க வழிகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். சொல்றது இல்லையா? யாரும் ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த பாஸ்டர் அப்படிதான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார். 5 பேர் தான் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க. சொன்னது 50 பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்னது எத்தனை பேர்? அப்படியே எண்ணி பார்த்தேன். இப்போது இன்னைக்கு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவர்கள் பசியாக இருப்பதில்லை, தாகமாக இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும். பசி தாகத்தை விட இந்த உஷ்ணமும் இந்த வெயிலும் நம்ம மேலே படாமல் கர்த்தர் பாதுகாத்து கொள்வா. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்ப முடியாதுங்க. நான் சொல்கிறேன், எழுதி வைங்க, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும், சொல்லி முடிச்சிருங்களேன், வாய்க்காம போகுமா? போகாதா? போகும். எந்த ஆயுதமும், எந்த எப்படிப்பட்ட பிரச்சனையும் மாற்றவரால் முடியும். மாற்றவரால் முடியும். ஏன்னா நமக்கு இறங்குகிறவ நம்ம நீரூற்றுகள் இடத்துக்கு கொண்டு போகிறார். இதுதான் 4வது கர்த்தர் நமக்கு குறித்து இருக்கிறது. ஒன்று, முதல்ல என்னது? குறைவுகளை கர்த்தர் மாற்றி குறைவில்லாத வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். 2வது, அதிசயமான காரியங்களை நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். 3வது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, கொடுமையும் தேசத்திலும் அழிவும் நாசமும் நம்ம எல்லைகளே கேட்கப்படாத அளவுக்கு, கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு நேராக நிரப்பி இருக்கிறார், நடத்தி இருக்கிறார். 4வது சொல்றாரு, அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமாய் மாற்றுவேன். வெயிலோ அதாவது உஷ்ணமோ எதுவுமே நம்ம படாதபடிக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு மாத்திரம் ஒன்று பார்த்து முடிச்சிடலாம். எடுத்து வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 4. அப்பொழுது வாசிங்க. தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. சொல்றார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது. யாரை தேடும்போதுங்க? கர்த்தரை தேடும்போது இவைகளை கண்டடைவாய். எவைகளை கண்டடைவாய்? இப்ப நம்ம பார்த்தோம் பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகள் ஒருவர் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கொடுமை உன் தேசத்திலும்
அழிவும் நாசமும் எல்லைகளில் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. அவர்கள் பசியாய் இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர் மேல் என்ன செய்தில்லை, படுவதில்லை. இது எத்தனையும் நடக்கும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், முழு இருதயத்தோடு அவர் என்ன செய்யணும், தேடணும். வேற ஒன்றும் இல்லை, அவர் எதுவுமே நம்மகிட்ட கேட்கல. இன்னைக்கு உலகம் கேட்கறது போல அல்ல. அதை கொடு இதை கொடு உன் பிரச்சனை. கடந்த ஒரு நல்ல கண்ணீர்முக்கு அப்படியே சுற்றி வந்தேன். நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வந்து வீடு வீடாக ஏதோ சொல்லிட்டு போயிட்டான். வெள்ளிக்கிழமை காலையில் வீடை தேடி வந்தான். நீலமாசு சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்களும் அங்கே இருந்தாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட கேட்டு தான் வந்தேன், என்னம்மா சொல்கிறேன் அந்த ஆளுன்னு கேட்டு தான் வந்தேன். இப்போ அடுத்த நாள் காலையில் வந்தவன் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டு வாசலில் உட்காந்து, நைட்டு நான் தான் வந்தேன், உங்கள் வீட்டில் இந்த தோசை இருக்குது, இதை முடிக்கணும்னா இந்த காரியத்தை என்ன செய்யணும், செய்யணும். எத்தனை பேர் ஏமாந்தீங்களோ தெரியல, எத்தனை பேர் ஏமாந்தாங்களோ தெரியல, எத்தனை பேர் ஏமாந்தீங்களோன்னு தெரியல. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு அம்மா கால் செயினெல்லாம் கழட்டி கொடுத்து, துணியெல்லாம் கழட்டி கொடுத்து, சரியா அந்த நேரத்தில் வேறு நான் அந்த வீட்டுக்கு போகணுமா, ஐயா செயின்னு போச்சு ஐயா, இப்போ இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை இருக்காங்க ஐயா, உயிரோடு உட்காந்துருக்காங்க சபையில். அந்த அம்மா போகல, அந்த அம்மா ஐயா தான் இருக்காங்க. அது அப்போ சரியா ரசிக்கப்படல. அப்போ சபைக்கு வந்து ஆரம்ப காலத்தில் போயிடுச்சு. அப்படி இப்போ அந்த நேரம் பார்த்து நான் வேறு 5 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகணுமா, 4 மணிக்கு செயின் போய்க்குது. 3 மணிக்கு போயிருந்தா பரவாயில்ல, நான் வேறு 5 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஏமா அப்படின்னா, வீட்டுக்கு வந்தால் இன்றைக்கி சண்டை தான் ஐயா வீட்டில். ஐயா ஐயா வந்தால் இன்றைக்கி என்னது, ஏன்னா என்ன போச்சு, கால் செயின் போச்சு, இருக்கிற புடவை போச்சு, இருக்கிற துணி. சாயங்காலம் என்ன சண்டை நடக்குதோ தெரியல ஐயா. அப்படி இன்னைக்கு அவனை நம்பி தோஷம் கழிக்கணும் நிறைய காரியங்கள் என்ன செய்கிறாங்க. அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது. கத்தரை தவிர வேறு ஒருத்தரும் நமக்கு தீங்கு செய்ய முடியவே முடியாது. ஏன்னா கத்த தீங்கு செய்ய மாட்டா, எந்த மனுஷனும் தீங்கு செய்ய விடவும் மாட்டா. அவர் தான் நமக்கு எல்லாம். நல்லது நடந்தாலும் சரி, நடக்காம இருந்தாலும் சரி, என்னை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாம போனாலும் சரி, கத்தர் தான் மின்மாக நிற்கிறார். அல்லேலூயா. இந்த மனுஷன் ஒருவேளை தோஷத்தை கழிச்சிட்டு போயிடலாம், அடுத்த நாள் வேற கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா உங்களை பார்த்துட்டானே, உங்கள் பொருளெல்லாம் பார்க்குறானே, நீங்கள் கொடுக்குறதெல்லாம், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் எச்சா என்ன செஞ்சிடலாம், வாங்கிடலாம். இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துக்குள்ள மந்திரவாதிகள் அப்படி இருக்காங்க. அந்த ஐயா அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், நான் தான் நைட்டு வந்தேன், நான் தான் உங்கள் வீட்டுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு போனேன், இந்த ஒரு தோசை இருக்குது கழிச்சோன்னு இதுக்கு இவ்வளோ தரணும். வீடு வீடாக போய் கேட்டுட்டு இருக்கான். நான் இன்னைக்கு அப்படியே கண்ணீர்முக்கு விசிட்டிங் வந்தேன். அப்போ பார்த்தேன், இந்த உலகம் செய்கிற காரியம் ஆண்டவர் அப்படி இல்லை, எதுவுமே கேட்கல. முழு இருதயத்தோடு, இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, அற்புதம் நடக்குங்க. இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறணும், அற்புதம் நடக்கும். முழு இருதயத்தை தான் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு, முழு இருதயம். நீங்கள் வேணா கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்த தருவாருங்க. தருவாரா தரமாட்டாரா? உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவாருங்க. ஏன்னா நீங்களும் யாருங்க, யாருடைய பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க. உலகத்துக்கு அடிமையாக கத்தர் விட மாட்டார், பிரச்சனைக்கு அடிமையாக விட மாட்டார், இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அடிமையாக விட மாட்டார். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைங்க. சொல்றாரு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை என்ன செய்வாங்களா, கண்டடைவீர்கள். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இயேசுவை பார்க்கணும், உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய காரியம் நடக்கணும், இதுவரைக்கும் பட்ட தோல்விகள் நஷ்டங்கள் மாறணும், இதுவரைக்கும் இருக்கிற காரியங்கள் மாறணும்னா இயேசுவேன்னு உள்ளத்தை கொடுங்க போதும். அன்று சொல்றாரு, இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிறவைகள் உலகம் கேட்கறது இல்லை, காதுகள் கேட்கறது இல்லை, பார்க்கறது இல்லை, உணர்கிறது இல்லை, கண்டடைகிறது இல்லை. கர்த்தர் நமக்கு செய்வார். அவர்தான் நமக்கு அற்புதமான தேவன், அவர்தான் நமக்கு அதிசயமான தேவன். இங்க இருக்கிற அத்தனை பேரை கேட்டாலும் அதுதான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கை மாட்டி போட்ட தேவன், உங்க வாழ்க்கை மாட்டி போட்ட தேவன் இன்னும் மாற்றுவா, இன்னும் மாற்றுவா. கொடுமை தேசத்திலும்
அழிவும் நாசமும் எல்லைகளிலே கேட்கப்படாது. வீட்டுக்குள்ள, உங்க வீட்டை சுத்தி, உங்க காம்பவுண்டுக்குள்ள கொடுமை இல்லை, அழிவு இல்லை, நாசமோசம் இல்லை. சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. என்னோட வீட்டில், என்னோட தோட்டத்தில், என்னோட வியாபாரத்தில், என்னோட படிப்பில் கொடுமை இல்லை, அழிவு இல்லை, நாசமோசம் இல்லை. கர்த்தர் என்னை நடத்துவா. அதுதான் கர்த்தர் நமக்கு குறித்திருக்கிறது. உலகம் அல்ல, பிசாசு அல்ல, தேவன் நமக்கு குறித்திருக்கிறார். அடுத்தது பாருங்க, அவர்கள் பசியா இருப்பதில்லை, தாகமாய் இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயில் ஆகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. நம்ம மேல எந்த மந்திரமும் பட விட மாட்டா, எந்த பில்லி சூனியமும் நம்ம மேல பட விட மாட்டா. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அறிக்கை பண்ணுங்களேன். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உஷ்ணம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற வெயில், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற நாசமோசம், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற கொடுமை அத்தனை அழிந்து போகும். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பயப்படவே பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியுங்க? மனுஷன், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன், இந்த உலகத்தின் மனுஷன் என்ன செய்வான்னு தான் ஆரம்பத்தில் 12 மணிக்கு அந்த வசனத்தை கேட்டோம். வெள்ளில மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஓடுவாங்க. உங்களுக்கு விரோதமா செய்தவன், உங்களுக்கு விரோதமா பேசினவன், உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்தவன் ஓடி போவான். திசை தெரியாம ஓடி போவாங்க, அட்ரஸ் தெரியாம ஓடி போவான். ஒன்றும் இல்லாம இல்பொருளாக கர்த்தர் உதவி செய்வான். ஒண்ணும் வேண்டாம், இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. எனக்கு அற்புதம் செய்யுங்க. போன வாரம் பார்த்தோம் செய்தியில, எலியா ஒரே ஒரு மனுஷன் 450 தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, அந்நிய தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒருவனா நிற்க காரணம் என்ன? அவன் தேவ மனுஷன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்ட, என்னை கேட்டறலும், என்னை கேட்டறலும். அக்கினிவா ஆனத்திலிருந்து இறங்குனதுன்னு பார்த்தோமே. உங்க வாழ்க்கையில் ஒரு அக்கினி இறங்குங்க இன்னைக்கு. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. வீட்டில் இருக்கிற சண்டை மாறுங்க, வீட்டில் இருக்கிற கோபம் மாறும், கணவன் மனைவிக்குள் இருக்கிற உறவுல ஒருவேளை பிரிவினை இருக்க மாறும். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். சூனியத்தினாவி, மந்திரத்தினாவி அத்தனை மாறும். வீட்டுக்குள்ள போனா நிம்மதியில்லை நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் வீடுகளை செய்ய போகிறார். ரத்தத்தை அந்த வீட்டில் கர்த்தர் ஊட்ட போகிறார். உங்க குடும்பங்களில் கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படும். இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண, கேட்க, பார்க்க உதவி செய்ய போகிறார். எப்படி ஆட்சி கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமா இன்னைக்கு காரியங்களை செய்யறாங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளை, என் வாழ்க்கையில கொடுமை இல்லை, என் வாழ்க்கையில அழிவு இல்லை, என் வாழ்க்கையில நாசமோசம் இல்லை. ஒரு அற்புதம் நடக்குங்க, ஒரு அற்புதம் நடக்குங்க, ஒரு அற்புதம் நடக்கும். நம்மளால முடியாது, தேவனால முடியும். முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு நிமிடம் நேர்முழங்காலை முடக்குவோமா? உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறணும்னா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மாறணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. இயேசுவே எனக்கு ஒரு விடுதலை வேணாம் ஆண்டவரே. என் கடல்ல இருந்து ஒரு விடுதலை, என் கண்ணீர்ல இருந்து ஒரு விடுதலை, என் வெட்கத்திலிருந்து ஒரு விடுதலை, என் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, என் வேதனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். எதை கேட்டாலும் தருவாருங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னவ நம்மோடு இருக்கிறார். நமக்கு குறித்திருக்கிறது ஆசீர்வாதம் தான். கொடுமையோ, அழிவோ, நாசமோசங்களோ, பசியோ, பட்டினியோ, தாகமோ, உஷ்ணமோ, வெயிலோ இல்லைங்க. கேட்டு பாருங்க. மெல்ல ஜெபம் பண்ணிட்டு கடைசியில் ஆண்டவரேன்னு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில நீ அதை அனுமதிக்கல ஆண்டவரே, நீங்க இதை எனக்கு அனுமதிக்கல,
எங்க பலவீனமா வச்சு சொல்லுங்க, எனக்கு இது அனுமதிக்கல. கடனை சொல்லுங்க, எனக்கு இது அனுமதிக்கல. போராட்டம் எனக்கு அனுமதிக்கல. தோல்வி எனக்கு அனுமதிக்கல. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை ஆண்டவரே, ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த ஆராதனை முடிந்து போகும்போது ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இதை கேட்கிற பார்க்கிற குடும்பத்துல கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுங்க. நீங்களும் நானும் தேவனை தேடி வந்திருக்கிறோம். இந்த சபைக்குள்ள வந்தது ஏதோ கூட்டிட்டு வந்த அல்ல, ஏதோ அழைத்து வந்த அல்ல, கர்த்தருடைய சித்தம். என்னை இங்கு கொண்டது, உங்களை கொண்டது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் அதை நிறைவேற்றி காட்டுவார், நிறைவேற்றி காட்டுவார். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, உடைய வார்த்தைக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. வாழ்க்கையில் ஒரு விடுதலை, குடும்பத்தில் ஒரு விடுதலை, பிரச்சனை ஒரு விடுதலை, போராட்டத்தின் ஒரு விடுதலை, கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் எல்லாம் போராட்டத்தின் ஒரு விடுதலை நீங்க தாங்கப்பா. கடனிலிருந்து, வியாதியிலிருந்து, தோல்வியிலிருந்து, நஷ்டத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்க. நீ என்னென்ன பிரச்சனையில சிக்கியிருக்காங்களோ அத்தனை விடுவித்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தை ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுங்க. நன்மைகள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி திருப்தியாய் மன மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் கடந்து போகுவது விஷயம். நன்மையும் கிருபையும் உண்டாட்ட அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல தகப்பனே.